ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய 10 விதமான கட்டளைகள் என்ன? அது கடைசியா நம்ம பார்க்க போறது, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பரிசு என்ன? 11வதா கிடைக்கக்கூடிய ஒரு கார்ட்ல நமக்கு கடவுள் வந்து பரிசு கொடுக்க போறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கார்ட வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு கார்ட்லயும் ஒவ்வொரு கட்டளைகள் வந்திருக்கு. இந்த 10 கட்டளைகளும் விடாம நீங்க 10 நாளைக்கு செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு கட்டளை என்ன வந்திருக்கு? நீங்க வந்து குழந்தை பருவத்தையே மறந்துட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு குழந்தை வந்து விளையாடுறதுக்காக ஏங்கிட்டே இருக்கு. குழந்தை மாரி சந்தோஷமா விளையாடுங்க. உங்களுக்கு எத்தன வயசா இருந்தாலும். அந்த பிளேஃபுல்னஸ உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. எப்பயுமே மைண்ட்ஃபுல்னஸா இருங்க. அவேர்னஸா இருங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருங்க. நீங்க வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் வேற பக்கம் இருக்கு. எப்பயுமே அவேர்னஸா இருங்க. நான் இந்த வேலைய பண்ணிட்டு இருக்கேன். அவேர்னஸா இருங்க. மைண்ட் குடுக்குற விஷயத்த நோக்கி பார்க்காதீங்க. எப்பயுமே அலைன்மென்ட்டா இருங்க. பாடி, மைண்ட் அண்ட் சோல் உங்க தாட்ஸ், உங்க ஆக்ஷன் எல்லாமே அலைன்மென்ட்டா இருக்கும்போது தான் உங்களுடைய அந்த டிசையர்ஸ் விருப்பமானது அதுவும் வந்து சேர்ந்து அலைன் ஆகி வருங்க. அடுத்தது வந்து அஃபர்மேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷனா பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வந்து பாசிட்டிவா எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி காலையிலயும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் அஃபர்மேஷன் தொடர்ச்சியா நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நடக்குங்க. அடுத்தது அஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. நீங்க என்ன வேணுமோ அந்த விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுங்க. கற்பனையா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுங்க. அத வந்து உங்க கனவுல வந்து அத கொண்டு வாங்க. அப்பதான் வந்து அது கனவு வரும். கனவின் மூலமா நீங்க அந்த விஷயத்த கிளாரிஃபை குடுக்கலாம். யூனிவர்ஸ்க்கு கிளாரிஃபை குடுக்கலாம். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குங்க. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. காதல்ங்கிறது அழகான ஒரு விஷயம். அத மத்தவங்களுக்கு குடுங்க. அத மத்தவங்க கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அன்கண்டிஷனலா இருக்கட்டுங்க. ரொம்ப அட்டாச்மென்ட் வேணாங்க. பின்னாடி பெயின் வரும். அடுத்த கார்டு வந்து என்ன அப்படின்னா, அதேதான் நான் சொன்ன மாதிரி டிட்டாச்மென்ட்டா இருங்க. எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க. எது நடந்தாலும் விட்டுருங்க. கடவுள்கிட்ட சரண்டர் மோட் வந்துருங்க. அப்பதான் உங்க லைஃப் வந்து சந்தோஷமா இருக்குங்க. அதன் அதன் மூலமா தான் நீங்க பண்ற எல்லா விஷயத்தோட அவுட்கமும் நல்ல விதமா மாறுங்க. உங்க வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பர்ப்பஸ நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்துக்கோங்க. பர்ப்பஸ் இல்லாம வேற பக்கமா உங்க பாதை போணுச்சுன்னா, அங்க பெயின் இருக்கும், வலி இருக்கும். வேற இடத்துக்கு வா, வேற வழிக்கு வான்னு கடவுள் உங்களுக்கு வழி நடத்துறாருங்க. உங்க வாழ்க்கையில அபண்டன்ஸ் நெறையா இருக்கு. அந்த அபண்டன்ஸ் வெளியில இல்ல, உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பதிவு பண்ணுங்க உங்க மைண்டுக்கு. அதன் மூலமா தான் உங்க தாட் மூலமா யுனிவர்ஸ் கிட்ட போகும். அந்த விஷயம் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்காம, எல்லா விஷயம் நான் நினைக்கிற விஷயம், ஆசைப்படுற விஷயம் என்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி வந்துருச்சு. நம்புங்க ஃபர்ஸ்ட்டு. எல்லா விஷயமும் நடக்கும்னு நம்புங்க. உங்களோட பவர வந்து உங்ககிட்ட நெறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, கிரியேட்டிவிட்டி இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க பிலீவ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ, அத வந்து ரியாலிட்டியா கொண்டு வர முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க நம்புங்க. மத்தவங்க அத ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்காததும் செகண்டரி தாங்க. அடுத்தது கடவுள் குடுக்குற கடைசி பரிசு என்னன்னா, சக்சஸ் தாங்க. இந்த விஷயமெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சக்சஸ் தாங்க. அதுவும் தொடக்கூடிய அருகாமையில தாங்க இருக்கு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.